ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம குச்சிரங்கு பிஆர்கே இசைபி சீசன் 3 சீரியல் எபிசோட் 33 34 இந்த 2 எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு வாங்க சீரியல்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம திலீப் ரோகிணி 2 பேரும் மனசை விட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஈஸ்வரி வந்து கத்துற சவுண்டு கேட்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்மளோட ஆயுஷுக்கு வந்து தலையில வந்து அடிபட்டிருக்கு. உடனே சுகானா வந்து சொல்லிட்டு இருக்கா, அந்த மாதிரி ஆயுஷுக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பதட்டப்பட்டு கேட்குறாங்க. அப்பதான் வந்து சுகானா எல்லா விஷயத்தையும் சொல்றேன். இந்த மாதிரி அந்த ஸ்கூலுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் வந்து அந்த ஸ்கூலுக்கு போனது வந்து 2 பசங்களுக்கு பிடிக்கல. அவனுங்க 2 பேரும் எப்போ பார்த்தாலும் இவன்கிட்ட வந்து டீஸ் பண்ணிக்கிட்டு ஏதாவது வம்பிழுத்துட்டே இருந்தானுங்க. இன்னைக்கு என்னன்னா ஒரு படி மேலே போய் அவனுக்கு வந்து இந்த அடிப்பறதுக்கு காரணமே அவனுங்க 2 பேரு தான் அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. உடனே வந்து ரோஹிணி கேட்குறா, என்ன சுகானா இந்த விஷயத்தெல்லாம் நீ முன்னாடியே எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அவன் தான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவளும் சரா இல்லைம்மா, நான் எத்தனோ தடவை ஆயுஷ்ட வந்து சொன்னேன், அந்த பாரு ஆயுஷ் எவ்வளோ தடவை தான் நீ பொறுமையாக இருப்ப, நம்ம அப்பா அம்மாட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னம்மா, அவன் தான் வந்து அதெல்லாம் வேணா பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே நான் என்னென்ன பண்ண சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்பதான் வந்து திலீப் ரோகிணி 2 பேருமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகும்போது இப்படி தான் நம்ம ஆயுஷ் வந்து வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பா. அப்போ நம்ம தான் நம்ம பிள்ளையை புரிஞ்சுக்கலையோன்னு சொல்லிட்டு திலீப் ரோகிணி 2 பேருமே வருத்தப்படுறாங்க. உடனே திலீப் சொல்றா, இதை பத்தி நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் வந்து பிரின்சிபால்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறா. இங்கே வந்து ரோஹிணி வந்து ஈஸ்வர்ட்ட இருந்து சொல்லி புலம்பிட்டு இருக்கா, அம்மா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஆனா என்னோட பிள்ளைய பத்தி நான் வந்து கவனிக்கவே இல்லையேம்மா, அவன் மனசுல எவ்வளோ கஷ்டத்தை வச்சிருப்பான், டெய்லி அவனை வந்து ஹர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு தாயா நான் அது எனக்கு தெரிஞ்சிருக்கணும்லம்மா, ஆனால் அது எனக்கு தெரியாமல் நான் வந்து அவனை நல்லா கவனிக்கலையா, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா, நான் அவனுக்கு ஒரு நல்ல அம்மாவா இல்லையம்மா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப புலம்பி அழுதுட்டு இருக்கா. என்னமோ தெரில, நம்ம ஈஸ்வரி வந்து எப்போதும் போல இல்லாமல் இன்னைக்கு ரொம்பவே நல்ல விதமாக வந்து இருக்காங்க. ஒரு தாய் மாதிரி நம்மளோட ரோஹிணிக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. என்னம்மா நீ எப்படி புலம்புற, நீ ஒரு நல்ல அம்மா தான், இன்னைக்கு வந்து ஆயுஷுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம என்னம்மா பண்ண முடியும், நமக்கு தெரியாதுல்ல, அம்மாவா இருக்கிறவங்க சில தவறுகள் செய்யத்தாம செய்வாங்க. இப்போ நானே பாரு, திலீப் வந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லாமல் நான் புரிஞ்சு பார்த்தேன், ஆனால் ஒரு சில விஷயங்கள் நானும் வந்து அதை புரிஞ்சுக்காம நான் இருந்திருக்கேன், அது மாதிரி தாம்மா நீயும் இருந்திருப்ப, அதனால நீ இதெல்லாம் வந்து நீ பெருசாக எடுத்துக்காத, உனக்கும் திலீப்புக்கும் நடுவில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்ததில்ல, அதனால தான் நீ இதை கவனிக்காமல் விட்டுருப்பமா, அதனால அதை பற்றிலாம் நீ யோசிக்காத, இதுக்கப்புறம் நீ ஆயிஷா ஒவ்வொரு விதத்துலையும் நல்ல விதமாக பார்த்துக்கோ, கவனிச்சுக்கோ, புரியுதா அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க. அவளும் வந்து சமாதானம் ஆகிறா. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஸ்கூலில் தான் காட்டுறாங்க, பிரின்சிபல்கிட்ட போயிட்டு நம்ம திலீப் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி என்னோட பையன் ஆயுஷை வந்து இந்த 2 பசங்க வந்து ரொம்பவே டீஸ் பண்ணியிருக்காங்க, வம்பிழுத்திருக்காங்க, ரொம்ப வந்து ரேகிங் மாதிரி பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு என்னோட பையன் தலையில் அடிபட்டிருக்கு, அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பிரின்சிபல் வந்து அந்த 2 பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த 2 பசங்களோட பேரண்ட்ஸுமே வந்து ரொம்ப திமிராக பேச ஆரம்பிக்கிறாங்க. என் பையனுங்க வந்து எந்த தப்பு பண்ண மாட்டானுங்க, இந்த பையன் ஏதாவது பண்ணியிருப்பான், அதனால தான் அவனுங்க ஏதாவது பேசியிருப்பானுங்க, எங்களாலலாம் வந்து எங்கள் பையனை மன்னிப்புலாம் கேட்க வைக்க முடியாது, நான் வந்து என்ன பண்ணுவேன் தெரியுமா, கமிஷனருக்கு பேசுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக மிரட்டுறானுங்க. அதுக்கப்புறம் திலீப்பும் வந்து எனக்கும் தெரியாத ஆள் இல்லை, நானும் வந்து கமிஷனர்கிட்ட பேசுவேன், எனக்கும் நிறைய ஆள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, இந்த பாருங்க திலீப், நீங்கள் எதுக்கு இந்த யாருனே தெரியாத இந்த பையனுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட பொண்ணு வந்து சுகானா தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இந்த பாருங்க ஆயுஷ் என்னோட பையன் தான், இதுக்கப்புறம் நீங்கள் பேசுனீங்கன்னா அப்புறம் எந்த மாதிரி நாங்கள் பேசுகிறோமோ அந்த மாதிரி நாங்கள் பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரூடாகவே பேசுகிறான். உடனே வந்து அவனுங்களும் வந்து சரி எங்கள் பையன் பண்ணது தப்பு தான், நான் வந்து அதுக்காக சாரி கேட்டுக்கிறோம், நான் அப்படிங்கிற மாதிரி இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஆயுஷுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. வெளியில் வந்தோடனே அப்பா தேங்க்யூ ஸோ மச்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை பார்த்தவொடனே நம்ம திலீப்புக்கு அப்படியே ஒரு ஆனந்த கண்ணீரே வந்துடுது. ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா இது வரைக்கும் வந்து நம்ம திலீப்பு வந்து அவன் அப்பான்னு வந்து அவன் சொன்னதும் இல்லை, ஏற்றுக்கிட்டதும் இல்லை, எல்லாத்தையும் நமக்காக தானே இந்த அளவுக்கு பேசுகிறாரு போகிறாரு, நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்காருங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு வந்து ஆயுஷ் ரியலைஸ் பண்ணிட்டான் போல. ஸோ அதனால தான் மனசுலேருந்து அவன் அப்பான்னு சொல்கிறான். உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, ஹக் பண்ணிக்கிறான். இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போகிறான். அதோட அவனுக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குங்கிறதுனால ஆஃபீஸ்க்கு போயிடறான். ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு அப்போ தான் வந்து அவனுக்கு ரோஹிணி வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பா போல டிஃபன் பாக்ஸில். ஸோ அதை ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு இருக்கான். திலீப், நம்ம 2 பேருக்கும் நடுவில் கொஞ்ச நாளாகவே ரொம்ப மனஸ்தாபம் இருக்குது, நிறைய மனக்கசப்பும் நடந்திருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கொஞ்ச நாள் நம்ம ரொம்பவே வந்து சண்டை போட்டிருக்கோம், இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக மேரேஜ் கவுன்சிலரை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் 4 o'clock வந்து அப்பாயின்மெண்ட் இருக்குது, நீங்களும் கரெக்டாக வந்துடுங்க திலீப், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அதில் எழுதியிருக்கா. இதை பார்த்தோன்னே நம்ம திலீப்புக்கு ஃபஸ்ட்டு யோசிச்சிட்டே இருக்கான் போகலாமா என்னன்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ரோஹிணி வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா, டைம் ஆகுது, ஆனால் திலீப் வரல, வருவாரா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கா. அப்பா அந்த நேரத்தில் நம்ம திலீப் கரெக்டாக வந்துடுறான். திலீப் நீங்கள் வந்துட்டீங்களா, எனக்கு தெரியும் நீங்கள் வருவீங்கன்னு அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லி ஆக்ட் பண்ணிக்கிறான். அதோட 2 பேரும் உள்ளாக்க போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு லேடி இருக்காங்க, அவங்க தான் வந்து இவங்க 2 பேருக்கும் கவுன்சிலிங் கொடுக்க போகிறாங்க போல்.
அவங்க வந்து பொதுவான நெறைய கேள்வி கேட்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுல அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நீங்க 2 பேரும் எப்ப டேட்டிங் போனீங்க? எப்போ வந்து அந்த மாரி இருந்தீங்க, இந்த மாரி இருந்தீங்கலாம் கேட்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம 2 பேரும் மனசு விட்டு பேசியே ரொம்ப நாள் ஆகுதே! அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குற கேள்விய வச்சு தான் அவங்க 2 பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. அந்த லேடி தான் சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசினாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். எங்கேயாவது டேட்டிங் போலாமே அப்படிங்கிற மாரி, எங்க நீங்க லாஸ்ட்டா ஏதாவது டேட்டிங் போனீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, நாங்க பெருசா வந்து பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் டேட்டிங் வந்து வெளிலலாம் நாங்க போல. எங்க வீட்டு கிச்சன்லேயே எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் நைட்டு வந்து நாங்க 2 பேரும் வந்து ஒரு சின்ன வீட்லயே வந்து டேட்டிங் மாரி பண்ணிட்டுருப்போம். கொஞ்சம் 2 பேரும் மனசு விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா பேசிட்டு இருப்போம். அதுதான் நாங்க லாஸ்ட்டா பண்ணது அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஓ! இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கே! ஸோ இதையே நீங்க இன்னைக்கே வந்து பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, 2 பேரும் யோசிக்கிறாங்க. இது நல்ல விஷயமா இருக்கேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுகிட்டு, ஓகே இது மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்ப நம்ம திலீப் வந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ரோஹிணிய பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். நம்ம வந்து ரோஹிணிய வந்து ரொம்பவே வந்து ரோஹிணிய விட்டு விலகி வந்துட்டே இருக்கோமோ! ஃபர்ஸ்ட்லாம் லவ் பண்ணும்போது எந்த அளவுக்கு அவ மேல நம்ம அக்கறையா இருந்தோம், பாசமா இருந்தோம், அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்தோம். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுனால அவ மேல இருக்கிற கேரிங் குறைஞ்சிச்சா என்னன்னு தெரியலையே! ஓகே இதுக்கப்புறம் நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. உடனே என்ன பண்றா, ஒரு பொக்கே ஷாப்புக்கு போறா. அங்க வந்து ஒரு அழகான பொக்கேவ வந்து ஆர்டர் பண்றா. பண்ணது மட்டும் இல்லாம அழகா ஒரு லெட்டரும் எழுதுறா. நம்ம ரோகிணிய வந்து அடிக்கடி அவன் முயல் குட்டின்னு தான் கூப்பிடுவான் செல்ல பேர் வச்சு. ஸோ அதே மாதிரி தான் அதில் எழுதியிருக்கா, என்னோட அழகான முயல் குட்டி. கொஞ்ச நாளாவே வந்து நம்மளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருந்திருக்குல்ல. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இனிமேல் விட்டு கொடுத்து போகலாம். நம்ம 2 பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உனக்கு ஒரு நல்ல கணவனா நான் இருப்பேன். உனக்கு என்னைக்குமே வந்து எந்த விதமான கஷ்டமும் வர விட மாட்டேன். இதுக்கு வரைக்கும் இருந்ததெல்லாம் நம்ம மறந்துடலாம். இனிமே ஒரு நியூ லைஃப்பை நம்ம 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எழுதியிருக்கான். இதை எழுதிட்டு அந்த பொக்கையில் வந்து நீங்கள் வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கால் வருது ஆஃபீஸ்லேருந்து, அதை அட்டன் பண்ணிட்டு இருக்கிறபோது இங்கே வந்து ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவளை வந்து இந்த சீரியலோட செகண்ட் ஹீரோயின்னு சொல்றத விட வில்லின்னு தான் சொல்லி ஆகணும். ஆமாங்க, நம்ம திலீப் ரோஹிணி இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு வில்லியா வரப்போறது இந்த பொண்ணு தான். அவ வந்து அவளோட ஃப்ரெண்டுக்காக ஒரு பொக்கே ஆர்டர் பண்றா. அவ வந்து மாத்தி திலீப்போட பொக்கேவை வந்து எடுத்துட்டு போயிடுறான். அப்போ வந்து நம்ம திலீப் வந்து பொக்கேவை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை சார் இப்போதான் ஒரு பொண்ணு வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லும்போது அவன் கண்ணாமண்ணான்னு திட்டுறான். என்ன நீங்க நான் தானே ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதில் ஒரு லெட்டர் வேற இருந்துச்சு, அதையும் நீங்க கொடுத்துட்டீங்களா, எனக்கு இப்போ வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, சார் அந்த பொண்ணு இங்கே தான் போறாங்க நீங்க கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி இங்கே ஏதோ வந்து சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா. அப்புறம் வந்து டாக்ஸிக்கு நேரம் ஆயிடுச்சு சொல்லிட்டு அவளும் வேக வேகமாக அந்த இடத்த விட்டு போயிடுறா. திலீப்புக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அதோட ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துகிட்டே இருக்குங்கிறதுனால ஒரு பொக்கேவும் வாங்காமல் அந்த லெட்டரும் வந்து இதுக்கப்புறம் எழுத நேரம் இல்லாமல் மறுபடியும் அந்த இடத்த விட்டு போயிடுறான் வேகமாக. அப்புறம் வந்து அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அவளோட ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே போல, ஸோ அதனால பொக்கேலாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து அதில் ஒரு லெட்டர் இருக்கிறத கவனிக்கிறா. உடனே எக்ஸைட்டிங்காக ஓப்பன் பண்ணி பார்க்குதா. அதில் வந்து இந்த மாதிரி லவ் லெட்டர் மாதிரி நம்ம திலீப் வந்து ரொம்ப அழகாக வந்து லவ்வபுளாக எழுதியிருக்கிற அந்த லைன்லாம் படிக்கும்போதே அவளுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுது. யாரா இந்த மனுஷன் இவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கானே, இவ்வளோ லவ்வபுளாக இருக்கான், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப லக்கி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சிரிச்சுக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டுக்காரி கேட்குறா, என்னடி இது என்ன லெட்டர் அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி வந்து யாருன்னு தெரில, இந்த பையன் ரொம்ப வந்து சூப்பராக ரொமான்டிக்காக எழுதியிருக்கான், இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஏக்கத்தோடையே வந்து அப்படியே வந்து லவ்வபுளாக வந்து யோசிச்சிட்டே இருக்கா. அப்படியே எங்கள் வீட்டில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து ஜென்மாஷ்டமி போல். ஸோ அதனால வந்து அதுக்கான வேலையெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. அழகாக வந்து எல்லோரும் கிருஷ்ணர் மாதிரி வேஷம்லாம் போட்டுட்டு பார்க்கவே அழகாக இருக்காங்க குழந்தைங்கள்லாம். அதெல்லாம் பார்த்துட்டு 2 பேருமே திலீப் ரோஹிணி 2 பேரும் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் வந்து ஆயுஷ் வந்து அப்பா வாங்கப்பா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம திலீப்பை பார்த்து கூப்பிட்றான். இதை வந்து நம்ம ரோஹிணி வந்து எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. திலீப் உங்களை வந்து அவள் அப்பான்னு சொல்கிறான், நான் உங்களை வந்து அப்பாவை அவள் ஏற்றுக்கிட்டானா அப்படின்னு வந்து ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறான். உடனே வந்து அவனும் சொல்கிறான், ஆமாம் நேற்றுலேருந்தே வந்து நான் அந்த ஸ்கூலில் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணல. அதெல்லாம் வந்து அவன் வந்து நேர்ல பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல. மனசளவுல வந்து என் அப்பாவா ஏத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உன்னையும் வந்து அம்மாவா ஏத்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவளுக்கும் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா வந்து ஃபீல் பண்றா. நல்லபடியா அந்த ஃபங்க்ஷனும் முடியுது. ஈஸ்வரி வந்து திலீப்ட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கன்னு நினைக்கிறப்பா, கொஞ்ச நாளாவே நீ ஒரு மாதிரியா தான் இருக்க. சரி வா உட்காரு, உன் தலைக்கு நான் எண்ணெய் வச்சு விடுறேன், எவ்வளோ நாள் ஆச்சு, அந்த மாதிரி வச்சு விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லைம்மா அதெல்லாம் வேணாம், நீங்க ஃபஸ்ட்டு தூங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவாய்ட் பண்றா. எதுக்குன்னா இன்னைக்கு நைட்டு தான் அவங்க 2 பேரும், அதாவது திலீப் ரோகிணி 2 பேரும் சின்னதாக வந்து ஒரு டேட்டிங் போகலாம் வீட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்கல்ல. இந்த மாதிரி வந்து தலைக்கெல்லாம் அம்மா எண்ணெய் வச்சு விட்டா அந்த டேட்டிங்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருப்பாங்கிறதுக்காகவே, இல்லைம்மா அதெல்லாம் வேணாம், நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு தூங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அவங்க அம்மா வந்து ரூமுக்கு கூட்டு போய் தூங்க வைக்கிறான். அதோட ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கான், எப்போ நம்ம ரோகிணி கூட அந்த டேட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.